பாருங்க, அந்த நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் இருந்ததினால, ஆண்டவரை விட்டு அவர்கள் தூரம் இருந்த நேரத்தில் அவர்களை யுத்தம் செய்து அவர்களை பிடித்து அங்கிருக்கிற அநேக வாலிபர்களை கொண்டு போவதற்காக கர்த்தர் பயன்படுத்தினார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சார் என்னும் என் ஊழியக்காரன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் சில எதிரிகளின் கைகளில் நம்ம ஒப்பு கொடுத்து தான் நம்மளை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சரி செய்கிறார். பாருங்க, நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாங்களோ, எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு பொல்லாப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்களோ, அப்பொழுதெல்லாம் அந்நிய ராஜாக்களுடைய கைகளில் என்ன பண்ணிடுவார், ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், விட்டு கொடுத்துருவார். இல்லை, அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு உணர்வு வரும் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, அல்லது தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்பொழுது ஆண்டவர் திரும்ப அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி நியாயாதிபதிகளை எழுப்பி இரட்சகர்களை எழுப்பி அவர்கள் என்ன பண்ணுவார், அந்த இடத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சில நேரத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சரி செய்வதற்காக எதிரிகளை கூட என்ன பண்ணுகிறார், பயன்படுத்துகிறார். சில நேரத்தில் சபையை சரி செய்வதற்காக, தனிப்பட்ட மனிதனை சரி செய்வதற்காக சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அனுமதிக்கிறார். ஆண்டவர் நம்ம அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் சரி செய்வதற்காக அனுமதிக்கிறார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே இருக்கிற வாலிபர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், சிறைப்படுத்தப்பட்டு பாபிலோன் என்கிற தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அந்த நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர் பயன்படுத்தி தான் சில காரியங்களை அவர் செய்கிறார். ஏனென்றால் அவருடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய ராஜ்யபாரம்